திமுக வந்து கொங்கு பெல்ட்டில் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. அந்த கொங்கு பெல்ட்டில் வந்து திமுகவுக்குன்னு ஒரு தனி இடம் வாங்கி கொடுத்த ஒரு முக்கியமான நபர். பணம் வாங்கி கொண்டு தகுதியில்லாத நபர்களுக்கு வேலை கொடுக்கும் பொழுது உண்மையான தகுதியுள்ளவர்கள் அங்கே தண்டிக்கப்படுகிறார்கள். அமலாக்கத்துறையினர் வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து செந்தில் பாலாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் ஜெயிலில் இருக்கும்போதே பல நாட்கள் அமைச்சராக தொடர்ந்தார். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டம் என்ன சொல்கிறது என்ற நிகழ்ச்சியில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் 471 நாட்கள் சிறையில் இருந்த பிறகு உச்சநீதிமன்றத்தால் விடுதலை ஆகியுள்ளார். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஜெகன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ செந்தில் பாலாஜி என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் 2011 முதல் 2016 வரையில் ஆட்சி இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி கொடுப்பதாக பண மோசடி செய்த வழக்கு தான் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் 15 மாதங்கள் சிறையில் இருந்த பிறகு விடுதலாகியுள்ளார். அதாவது இதனிடையே வந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு இந்த விடுதலை கிடைத்துள்ளது. இதில் உள்ள பின்னணி என்ன சார்? ஒரு இந்திய தேசத்தின் பிரதமர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், இவர்கள் சந்திப்பதற்கான நேரம் எல்லாம் வந்து இன்றைக்கோ நேற்றோ திட்டமிடப்பட்ட ஒரு செய்தி கிடையாது, ஒரு விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1 முதல் 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த தேதியில் இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பிரதமர் அவர்களும் சந்தித்து மேற்கண்ட விஷயங்களை பற்றி ஆலோசிப்பார்கள் என்று திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக வந்து பிரதமர் பொறுப்பும் வந்து இந்திய அரசு அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. ஆனால் அது வந்து முறைப்படி தான். இல்லை, அதுதான் அதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான். ஸோ ஒரு பிரதமரும் முதலமைச்சரும் சந்திக்கிறாங்கன்னா அது வந்து திட்டமிட்ட ஒரு சந்திப்பு. இந்த தேதியில் இந்த நேரத்தில் சந்திக்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களின் இந்த ஜாமீன் மீதான வழக்கு வந்து முந்தைய தினம்தான் அவர் வந்து நேற்று வந்து ஜாமீனில் வந்து வெளியில் வந்திருக்கிறாரு. அதுக்கு முந்தைய நாள் தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த வழக்கின் மீதான விசாரணை வந்து பட்டியலிடப்பட்டது. அந்த பட்டியலின் அடிப்படையில் நேற்று விசாரணையை வந்து முடிவு பெற்று அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. நிபந்தனை ஜாமீனின் அடிப்படையில் அவர் வந்து நேற்று வந்து புழல் சிறையிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஸோ இதுதான், இது வந்து பாஜக அரசு இதுக்கு துணை போகிறதா, தமிழக அரசு வந்து ஒருங்கிணைந்து செயல்படுகிறதா, செந்தில் பாலாஜிக்காக அவங்க இறங்கி வராங்களான்னு கிடையாது. பிரதமரை முதல்வர் சந்தித்தது என்பது வந்து ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு செய்தி. சுப்ரீம் கோர்ட் பட்டியலிட்டது வந்து இது முந்தா நாள் நடந்த ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு. மற்றபடி இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது இந்த செந்தில் பாலாஜி விடுதலை என்பது பாஜக அரசாங்கத்துடைய தொடர்பு இருக்கின்றதா, இல்லை சட்டப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பா? இல்லை, அது சட்டப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு தான். கிட்டத்தட்ட 471 நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில் வெளியில் வந்திருக்கிறார்கள். ஸோ இது கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வழக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2011-2016 காலகட்டத்தில் வந்து இந்த டிஎன்எஸ்டிசியில் வந்து வேலை வாங்கி தருவதாக குறிப்பிட்ட நபர்களிடம் வந்து லஞ்சம் பெற்றதாக இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்பே கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லும் போதே இதை பற்றியான மொத்த தகவல்களையும் நான் எடுத்தேன். அதனின் அடிப்படையில் வந்து 2014ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இந்த டிஎன்எஸ்டிசியில் வந்து டிரைவர், கண்ட்ரக்டர், இன்ஜினியர்ஸ் வேலைக்கு வந்து ஆள் எடுப்பதற்காக அவர்கள் யாரெல்லாம் வந்து அவர்களை அணுகினார்களோ அவர்கள் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக உத்தரவாதம் அளித்து இந்த பழனி என்பவர் வந்து லஞ்சம் பெற்றதாக தேவசகாயம் என்பவர் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து மே 8ஆம் தேதி 2.6 லட்சம் லஞ்சம் பெற்றதாக பழனி என்பவர் தேவசகாயம்ங்கிறவர் புகார் கொடுக்குறாரு. அதன் பின்பு பார்த்திங்கன்னா அக்டோபர் 29, 2015 சென்னை சிசிபியில் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, 10 பேரை அக்யூஸ்ட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் 29, 2016 கோபி என்பவர் வந்து 108 பேரோட வந்து மொத்தமாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இதே வழக்கு சம்பந்தமாக. ஸோ மேற்படி செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர்கள் வந்து அரசு வேலை வாங்கி தருவதாக, குறிப்பாக இந்த டிஎன்எஸ்டிசியில் வேலை வாங்கி தருவதாக, கண்டக்டர், டிரைவர், இன்ஜினியர்ஸ் உட்பட பல பணிகளுக்கு வேலை வாங்கி தருவதாக எங்களிடம் வந்து லஞ்சம் பெற்றார்கள்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த வழக்கின் அடிப்படையில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களின் பெயர் வந்து இல்லை.
என்று 20/6/2016 அன்று கோபி என்பவர் வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாரு. வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு இதில் தொடர்பு இருக்கிறது, மேற்படி இந்த நபர்களிடம் பெற்ற லஞ்சத்தொகை கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் வரை யார் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கிறாரு, இதை முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும், இதை வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் தலைமையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 13 ஜூன் 2017 ஆண்டு வந்து இந்த பதியப்பட்ட அந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் வந்து செந்தில் பாலாஜி பெயர் அதிலும் இடம்பெறவில்லை. இரண்டாவது வழக்காக செந்தில் பாலாஜி அவர்களின் PA சண்முகம் என்பவர் லஞ்சம் கேட்டதாக அருள்மணி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் மற்றும் அவர்களோட உதவியாளர்கள் சண்முகம், ராஜ்குமார் ஆகியோரின் மீது சென்னை கிரைம் பிரான்ச்சில் வந்து இரண்டாவது வழக்காக பதிவு செய்யப்படுகிறது. ஸோ இந்த குறிப்பிட்ட எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் பொழுது இந்த எஃப்ஐஆரில் வந்து ஊழல் தடுப்பு பிரிவு வந்து அவங்க வந்து பதிவு செய்யப்படவில்லை. அதாவது மேற்படி லஞ்சம் பெற்ற தொகை வந்து ஊழல் தொகை, அந்த ஊழல் தடுப்பு பிரிவின் கீழ் வந்து அந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஊழல் தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று 27 நவம்பர் 2019 அன்று RP அருண்குமார் என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து வழக்கை வந்து 6 மாத காலத்திற்குள் இன்வெஸ்டிகேஷன் செய்தும் DSP வந்து டெய்லி அதை மானிட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தரவு பெறாரு. அதன் அடிப்படையில் வந்து இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர்கள் வந்து குற்றப்பத்திரிகைகள் அவர்கள் பெயர்கள் சேர்க்கப்படுகிறது. இதில் வந்து இந்த டேர்னிங் பாயிண்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பல்வேறு கட்டங்களாக இந்த செந்தில் பாலாஜி மீதான வழக்குகள் வந்து முதல் முறையாக மார்ச் மாதத்தில் வந்து இந்த யாரெல்லாம் இந்த வழக்கு, அதாவது இந்த செந்தில் பாலாஜி லஞ்சம் பெற்று ஊழல் செய்த இந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த இந்த புகாரை விசாரித்த அதிகாரிகள் எல்லாம் வந்து இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். இதுக்கப்புறம் தான் இந்த டோட்டல் கேஸே வந்து டேர்னிங் ஆகுது. இதிலிருந்து தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளை அவர் சந்தித்தாருங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் 22 ஜூலை 2021 செந்தில் பாலாஜியோட PA சண்முகம் என்பவர் வந்து மேற்படி அருள்மணி தாக்கல் செய்த வழக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கை வந்து சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் எதன் அடிப்படையில்னா, மேற்படி வழக்கை வந்து அவர்கள் சமரசமாக செய்து கொண்டார்கள் என்கிற அடிப்படையில் வந்து வழக்கை ரத்து செய்கிறாங்க. இந்த வழக்கை ரத்து செய்ததை வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடாக மீண்டும் அது வந்து சரியாக தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2021 அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. அதன் அடிப்படையில் வந்து இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படுகிறது. இந்த வழக்கை வந்து ஒய் பாலாஜி என்பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்கிறாரு. ஸோ இப்படி தான் கடந்த 2.5 ஆண்டுகளாக செந்தில் பாலாஜி வழக்கு வந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து பல்வேறு கட்டங்களாக கடந்து வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50 தடவை வந்து அவர் பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியும் வந்து அவருக்கு பெயில் கிடைக்கல. 471 நாள் போன வருஷம் தலை தீபாவளியை கொண்டாடிய செந்தில் பாலாஜி 2வது தலை தீபாவளியை கொண்டாடுவாரா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று வந்து வெளியில் வந்திருக்கிறாரு. ஸோ இது வந்து திட்டமிட்டு யார் பிஜேபி இவங்க இறங்கி போனதுனால கிடைத்த பெயில் கிடையாது. ஸோ முறையாக அவர்கள் வந்து மனுவுக்கும் நேர்மையில் கிட்டத்தட்ட 3 முறை வந்து உச்சநீதிமன்றமே தள்ளுபடி செய்திருக்கிறது. இது மறுபடியும் கேட்டதனால் உச்சநீதிமன்றத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு ஜாமீன். ஸோ இது 50 தடவை சென்னை அமர்வு நீதிமன்றத்தில், முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு, உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு இன்று மேல்முறையீட்டில் வந்து உச்சநீதிமன்றத்தில் இதை பெயில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் உச்சநீதிமன்றத்தில் ஒய் பாலாஜி என்பவர் தொடுத்த அந்த வழக்கில் வந்து மேற்படி இந்த வழக்கை குவாஷ் பண்ணதை வந்து செட்டசைட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணதில் வந்து உச்சநீதிமன்றம் விசாரணை அடிப்படையில் வந்து இது PMLA ஆக்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் வந்து இதை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த லஞ்சமாக பெற்ற பணத்தை எவ்வாறு இவர்கள் கையாண்டார்கள், அந்த பணம் யார் யாருக்கெல்லாம் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது என்ற அடிப்படையில் அது அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறையினர் வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து செந்தில் பாலாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம், CCBக்கும் ஏற்கனவே வந்து FIR போட்டிருக்காங்க, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, இதுலேயே அமலாக்கத்துறை வராங்கன்னு சொல்லிட்டு. இது சிம்பிளாக நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு வழக்கை யார் விசாரிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, இந்த வழக்கு எந்த கோணத்தில் செல்கிறது என்பது. இப்போ நம்ம சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, அது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழக அரசே வந்து இது NIA விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஏன்னா இதில் டெரரிஸ்டோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு NIA கிட்ட ஒப்படைக்கிறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுபோல தான்
இந்த அதாவது இதில் 3 விதமாக நம்ம பார்க்கணும். அதாவது வேலை வாங்கி தரான்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி ஒரு தரப்பட்ட பணம் வாங்குறாரு. அவங்க அதன் அடிப்படையில் அவர் குற்றவாளி. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்காமல் இருந்தது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி கொண்டு தகுதியற்றவர்களுக்கு வேலை கொடுத்தது. ஸோ இது 3 அடிப்படையில் பார்த்தால் 3 விதமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள், வெகுஜன மக்கள். ஸோ தகுதியற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் பொழுது உடையவர்கள் அங்கே வந்து தண்டிக்கப்படுகிறார்கள். பணம் வாங்கி கொண்டு வாங்கும் போது அவர் லஞ்ச வழக்கில் கைதாகிறார். ஸோ பணம் வாங்கிக்கிட்டு வாங்கி கொடுக்காதது ஒரு குற்றம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போது ஜாமீன் கொடுத்திருக்கிற உச்சநீதிமன்றமே வந்து அவர் குற்றமற்றவர் என்று சொல்லவில்லை. அவருக்கு தண்டனை பிணை, அதாவது அவர் குற்றமற்றவர் என்று சொல்லவில்லை, விசாரணை கைதியாக இருந்தார். போதுமான கால அவகாசம் இருந்தது. கிட்டத்தட்ட 2500 விட்னஸ் அவங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இந்த பெயில் வந்து அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் வந்து செந்தில் பாலாஜியின் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆகிட்டே இருந்தது. ஸோ இதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி பெயிலில் வெளியில் வந்திருக்கிறாருன்னா அவரை வந்து குற்றமற்றவர்னு சொல்லிட்டு எந்த இதுலேயும் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லவில்லை. செந்தில் பாலாஜி குற்றம் செய்ததற்கான முகாந்திரங்கள் பிரேமா ஃபேசி இருக்கிறது. அவருக்கு 2 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் பரிமாற்றம் அவரோட அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. ஒரு எம்எல்ஏவாகவோ விவசாயியாகவோ வருமான வரி தாக்கல் செய்யும், வருமான வரி கணக்கில் தாக்கல் செய்யும் ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் அளவுக்கு அவர் அக்கௌண்ட்டில் இருந்திருக்குங்கிறது வந்து அவர் ஏதாவது வகையில் தவறான முறையில் இந்த பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்கிறத வந்து திட்டவட்டமாக சொல்லி அவர் குற்றமற்றவர் தான். ஆனால் போதுமான கால அவகாசம் அமலாக்கத்துறைக்கு வழங்கப்பட்டிருப்பதால் அவர் வந்து நிபந்தனை ஜாமீனுடன் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா பிணையும் வந்து அவருக்கு வந்து கால அவகாசம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இப்போது அடுத்து நீங்கள் கொஸ்டின் வந்துட்டு அவர் அமைச்சராக்கப்படுவாரான்னு சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பாக அமைச்சராக்கப்படுவார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. குற்றம் வந்து இன்னும் வந்து தண்டனை பெறவில்லை. ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்டனை வழங்கப்படும். தண்டனை கைதியாக அவர் ஆகும் பொழுது முடியாது. அது வந்து காமன் விஷயம். இதுதான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விஷயத்திலும் நடந்தது. மீண்டும் அவர் வந்து அமைச்சராக பதவி ஏற்பாருங்கிறது வந்து உறுதியான சம்பவமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் பெயிலில் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து உன் தியாகம் பெரிது, உன் உறுதி அதனினும் அரிது அப்படின்னு சொல்லிலாம் சொன்னார். அப்படி அதன் அடிப்படையில் அவர் எதற்காக தியாகம் பண்ணினார், அவர் எவ்வளோ உறுதியோடு இருந்தாருங்கிறத வந்து அவர் மேற்கோள் காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்த தியாகத்திற்கு இதைவிட அதிக கூடுதல் பொறுப்புள்ள அமைச்சர் பதவியை வழங்குவாரோ என்கிற ஐயம் நமக்கு ஏற்படுது. ஆமாம், இவருக்கும் வந்து விரைவில் வந்து அதிகப்படியான கூடுதல் ஏற்கனவே ஒரு மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை இருந்தார். ஆமாம், அந்த மாதிரி வந்து அவரோட எக்ஸ்போஸ் எல்லாம் வந்து பார்த்தா தெரியுது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக ஒரு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இந்த கண்டிஷன்ஸ் பெயிலில் என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜாயிண்ட் டைரக்டர் கிட்ட வந்து காலையில் 10 மணிக்கு அப்பியர் ஆகி கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த சிசிபியில் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கனால சிசிபி அலுவலகத்திலும் வந்து மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்திலும் வந்து மாதத்தில் முதல் சனிக்கிழமை அப்பியர் ஆகி இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கும் அவர் அமைச்சராக பதவி ஏற்பதற்கும் எந்த தடை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திமுகவுடைய 30 விழாவில் பங்கேற்க ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ந்து திமுகவில் அமைச்சரவை மாற்றம் செய்யும் போது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கும்போது இவருக்கு அதே துறை மின்சாரத்துறை கொடுக்கப்படலாம் என்னும் தகவல் வெளியாகி உள்ளது. அப்படி கொடுக்கலாமா? சரியாக கொடுக்கலாமாங்கிறது அது முதலமைச்சரோட தனிப்பட்ட முடிவு. அவர் முதலமைச்சர் வந்து அமைச்சரவையில் மாற்றம் இருக்கான்னு சொல்லி நிருபர்கள் கேட்கும்பொழுது, பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கும்பொழுது மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்றாரு. அது செந்தில் பாலாஜியின் வரவை எதிர்பார்த்தாங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. அதே சமயத்தில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்படுவார் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதை முன்னோட்டமாக வந்து அமைச்சர் ரகுபதி பேசினார். மூத்த அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் ஒரு துரைமுருகன் ஆகியோர் கூட பெரிய எதிர்ப்பை காட்டவில்லை. அவர்களும் அதற்கு ஆதரவு அளிப்பதாகவே தெரிகிறது. அதே சமயத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் கூட நாங்கள் நேரம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறோங்கிற போன்ற செய்திகள்லாம் வந்து அவங்க பேசினாங்க. ஸோ அப்படிங்கும்போது அமைச்சரவையில் பெரும் மாற்றம் இருக்கும். இதே சமயத்தில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வந்திருக்கிறாரு. இப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உன்னோட தியாகம் பெரிதுன்னெலாம் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் அனுபவித்து வந்த ஏற்கனவே அவர் இருந்த அந்த ஆயத்தீர்வை ஏற்கனவே அவர் இருந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறையை விட அதிகப்படியான அமைச்சரவையை கொடுப்பாரோ என்ற கேள்வியும் இங்கே எழுந்துள்ளது.
இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து மீண்டும் அந்த துறை கொடுப்பது சரியான முடிவாக இருக்குமா? அதாவது ஒரு பப்ளிக்காக ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அரசு அவங்க கொடுக்க போகிறாங்க, ஏன்னா அதிகாரம் அங்கிட்ட இருக்குது, அது சரியான முடிவாக இருக்குமா? செந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஒரு தண்டனை கைதியாக இருந்து இன்னைக்கு பிணையில் வந்திருக்கிறார். அவர் வந்து ஏன்னா இது போன்ற வரலாறுகள்லாம் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு வந்து டெல்லியில் நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து நான் இந்த பதிலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டெல்லியில் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தானாக முன் வந்து அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் கட்சியிலிருந்து ஒரு பெண் எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தேர்தலை நான் சந்திக்க தயாராகிறேன், மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவது உறுதி போன்ற சவாலெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் வந்து தான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கும் வரை நான் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டேன் என்று தானாக அவர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு கட்சி பணியை செய்யலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஆமாம், ஆனால் இவர் வருவதற்கு முன்பே இவருக்கு மீம்ஸ் போடுறதும், இவருக்கு வந்து சிங்கம் களமிறங்கி விட்டது என்று இவரோட தனிப்பட்ட ஐடி டீம் போடுறதை பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் அமைச்சரவை ஆசை இருக்குங்கிறத நான் பார்க்கணும். ஏன்னா அவர் ஜெயிலில் இருக்கும்போதே பல நாட்கள் அமைச்சராக தொடர்ந்தார். அன்னைக்கே அவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும். அன்னைக்கே அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த அவலமெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ அதனால வந்து அமைச்சர் பதவிக்கு அவர் வந்து கண்டிப்பாக ஆசைப்படாமல் இருக்க மாட்டார். அவருக்கு அமைச்சர் பதவி தராமலும் இருக்க மாட்டார்கள். அது தானாகவே அமைந்துவிடும். அதாவது சிறையிலிருந்து விடுதலை ஆகும்போது புயல் சிறை அருகே என்ன நடந்தது பார்த்தீங்களா? புத்தாட்டம், பட்டாசு வெடிச்சு கொண்டாடிருக்காங்க, இனிப்பு வழங்கியிருக்காங்க, நம்ம ஒயிலாட்டம் தப்பாட்டெலாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதான் பொதுமக்கள் வந்து இது வந்து ஒரு அதாவது அவர்கள் செய்யும் விதங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதத்தில் வந்து ஒரு டிராஃபிக் போன்ற இடைஞ்சல்களை ஏற்படுத்தும் விதத்தில் தான் அமைந்தது. அதாவது இது நார்மலாகவே வந்து ஒரு செந்தில் பாலாஜி 471 நாள் இருந்துட்டு வெளியில் வர்றாருன்னு சொல்லி இறக்கப்படும் சூழ்நிலையில் வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது இவரெல்லாம் தேச தியாகியா என்று பொதுமக்கள் வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் அமைந்தது. போராட்ட தியாகியா இல்ல வந்து சமூகத்துக்காக போராடி உள்ள போனாரா, குற்றம் செய்து உள்ள போனாரு, இதுல நம்ம வந்து உள்ளார்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தான் குற்றம் செய்ததை அவர்களே ஒப்புக்கொண்டுகிட்டார்கள். அந்த குவாஷ் போகும்போதே அதுல வந்து அவங்க சொல்றாங்க, மேற்படி வழக்கு வந்து சமரசம் செய்து விட்டோம் என்றுதான் வந்து அவங்க அந்த கண்டிஷன்ஸ்ல தான் குவாஷ் கேட்கறாங்க. ஸோ அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கை குவாஷ் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் அவர் தவறு செய்ததை, பணம் வாங்கியதை, வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கியதை எல்லாமே வந்து அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். வங்கி கணக்குக்கு வந்திருக்கு, ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து தான் அவங்க ஜாப் ஆர்டருக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அவர் தம்பி அசோக்குமார். ஸோ இந்த இன்னைக்கு பிணை கொடுத்துருக்கிற உச்சநீதிமன்றமே அதை தெளிவாக சொல்லியிருக்கு. உங்கள் மேல் நீங்கள் குற்றம் செய்ததற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறது, அதற்கான சாஃப்ட் காப்பி நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம். நீங்கள் பணம் வாங்கி அதை சேமித்து வைத்திருந்த வங்கி கணக்கில் உள்ள பென்ட்ரைவ் எல்லாம் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் குற்றம் செய்யவில்லை என்பது இங்கே வந்து நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். இப்போ வந்து செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, திமுகவில் பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அவங்க வந்து அமைச்சராக நீடிக்கிறாங்க. அந்த வருஷம் இவருக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுப்பதில் ஆச்சரியம் கிடையாது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் மீதும் தங்கம் தென்னரசு மீதும் KKSR ராமச்சந்திரன் ஆகியோர் மீதும் வந்து நிறைய ஊழல் வழக்குகள் வந்து இன்னும் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக ராஜகண்ணப்பன் மீதும் வந்து ஊழல் வழக்குகள் நிலுவையில் தான் இருக்குது. ஸோ வழக்கின் விசாரணை சென்று கொண்டு தான் இருக்கிறது. சமீபத்தில் கூட மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமாகவே முன் வந்து இந்த வழக்கை வந்து பட்டியலிட்டு நானே விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து அமைச்சராக நீடிப்பதற்கும் வழக்குகள் பின்னணி இருப்பதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. மேலும் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு, குறிப்பிட்ட வழக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக இன்றைய முதலமைச்சர் இருந்தபொழுது தான் இவர் மீதான ஊழல் வழக்கை வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்து முறையாக விசாரிக்க வேண்டும் என்று அன்னைக்கு வந்து மேடையில் பேசிகிட்டு இருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து முகாந்திரம் உள்ள வழக்கு என்றே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. எஃப்ஐஆர் வந்து சப்சிக்வெண்ட்டாக போட்டாங்க. இன்றைக்கி வந்து அதன் அடிப்படையில் அவர் அரெஸ்ட் ஆகி இன்றைக்கி வெளியில் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த கடந்த கால ஒரு 2.5 ஆண்டுகளாக நடந்த நாடகங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அவர் ஊழல் செஞ்சதும் சொன்னதும் இதே முதலமைச்சர் தான். அதே செந்தில் பாலாஜியை வந்து பழிவாங்கப்படுகிறார், திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறார்னு சொல்கிறது அவர் தான். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையில் இடம் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அமைச்சராக நான் ஏற்கனவே சொன்னது போல் கூடுதல் வாய்ப்பும் கொடுப்பார். அதிகாரமிக்க அமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம் என்பதில் என்று மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில் தான் நேற்று அவர் வெளியில் வரும்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட உற்சாக வரவேற்பு.
ஸோ ஒரு துணை முதல்வராக கூட கொடுக்கலாம்ங்கிறதுல வந்து குற்றவாளிகளை வந்து கண்டிப்பா. ஏன்னா பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் ஆமா, திமுக. ஏன்னா திமுக வந்து கொங்கு பெல்ட்ல வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. அந்த கொங்கு பெல்ட்ல வந்து திமுகவுக்குன்னு ஒரு தனி இடம் வாங்கி கொடுத்த ஒரு முக்கியமான நபர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த மட்டும். திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஐடி விங்ல பலம் இருக்கோ அதே ஐடி விங் பலம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் உருவாக்கினார்கள். எலெக்ஷன் நேரத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் போல் யாரும் செயல்பட முடியாது என்பதில் அவர்கள் மிக திறமையான ஒரு நபர் என்று எல்லாராலும் வரவேற்கப்பட்ட ஒரு நபர். ஸோ அதன் அடிப்படையில் கொங்கு பெல்ட்டில் வந்து அவர் மிக ஸ்ட்ராங்கான ஒரு நபர். மீண்டும் அவர் வந்திருப்பது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும் என்று இவர்கள் நம்புகிறார்கள். அதாவது குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் திமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா வந்து நம்ம செந்தில் பாலாஜி, பொன்முடி, KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு போன்ற ஒரு ஊழல்வாதிகளை வந்து அமைச்சராக ஆக்கியுள்ளது. இப்போது குற்றவாளியில் கூடாரமாக அண்ணா அறிவாலயம் மாறிவிட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? உங்கள் கருத்து என்ன சார்? ஸோ இப்போ நம்ம இது பொத்தாம் பொதுவாக பேச முடியாது. எல்லார் மேலுமே வந்து குற்ற வழக்குகள் ஊழல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. சில வழக்குகள் வந்து குறிப்பிட்ட கால அளவில் வந்து பல பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை வந்து எப்படி ஓர் இரவில் படித்து தீர்ப்பளித்தார்கள் என்ற அடிப்படையில் தான் வந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் வந்து ஆச்சரியமாக தெரிவித்து அதனை வந்து நானே விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து குற்றம் நிரூபிக்கப்படாதவரை வந்து அவர்கள் வந்து ஒரே கூடாரமாக செயல்படுகிறார்கள். திமுக அதற்கு ஆதரவாக இருக்கிறது நம்ம சொல்லலை. நம்ம என்ன சொன்னாலும் அவர்கள் எதிர்கருத்தை தெரிவிப்பதற்காக அவர்கள் வந்து தயாராக இருப்பார்கள். ஆனால் ஒரு ஊழல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்றால் இந்த PMLA ஆக்டில், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் வந்து பொதுமக்களுக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை மூணாக பார்க்கணும். ஒருத்தருக்கு வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி பணம் வாங்கி கொடுக்காமல் இருப்பது, அதே சமயத்தில் பணம் வாங்கி கொண்டு தகுதியில்லாத நபர்களுக்கு வேலை கொடுக்கும் பொழுது உண்மையான தகுதியுள்ளவர்கள் அங்கே தண்டிக்கப்படுகிறார்கள். இதன் அடிப்படையில் இனிவரும் காலங்களில் ஊழல் செய்து லஞ்சம் பெற்று பொதுமக்களுக்கு இதுபோன்று அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கஷ்ட காலத்தை உருவாக்கும் ஊழல்வாதிகள் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இந்த செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு 471 நாள் சிறையில் இருந்து இன்னைக்கு வெளியில் வந்திருக்கிறாரு. இதை பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை எந்த அமைச்சரும் அதிகப்படியாக தன் செல்வாக்கை பயன்படுத்தி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தகுதி இல்லாதவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு வாங்கி கொடுப்பதற்கு யோசிக்க வேண்டும், பயப்பட வேண்டும் என்பது இன்னைக்கு வந்து இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை வந்து பொதுமக்களும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சட்டத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வந்த ஒரு விஷயமாகவே இது அமைந்துள்ளது. இப்போ வந்து மத்திய குற்றப்பிரிவு போலீஸார், அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி, அதே போல் வந்து KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பொன்முடி மீது வழக்கு தொடர்ந்து விசாரணை போயிட்டுருக்கு. அதே போல் வந்து திமுகவில் அந்த நிர்வாகம் இருக்கு இல்லையா, தலைமை கழகம் இருக்கு இல்லையா, அந்த அமைச்சர்கள் வந்து ஊழல்வாதி என்றால் அவளுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காமல் புறக்கணித்தா இன்னும் வந்து அந்த அமைச்சர்கள் வந்து தவறு செய்வது. கண்டிப்பாக நீங்க கேட்பது நியாயமான விஷயம். ஏற்கனவே ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பதவியேற்ற சில காரணங்கள் சொல்றாங்க, நான் வந்து ரொம்ப ஹிட்லர் மாதிரி நடந்துப்பேன், தவறு செய்தவர்களை வந்து தண்டிக்கப்படுவார்கள், உடனுக்குடன் ஆக்ஷன் இருக்கும்னு சொன்னார். அதன் அடிப்படையில் வந்து யார் மீதும் அவர் ஆக்ஷன் எடுத்தது மாதிரி தெரியல. ஒரே ஒரு அமைச்சர்கள் மாற்றம் என்று ஆவடியில் வந்து நாசர் அவர்களை மாற்றினார்கள். மீண்டும் அவருக்கு அமைச்சர்கள் இடம் கொடுப்பதாக இப்போ சமீபத்தில் தகவல்லாம் வருது. இன்னைக்கு வந்த தகவல் அடிப்படையில் பார்த்தா மீண்டும் வந்து நாசர் அவர்கள் வந்து அமைச்சர் பதவியில் வருவார். செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும். அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்பாருங்கிற தகவல்கள்லாம் வருது. அதனால வந்து பெரிய மாற்றம் இல்லை. ஸோ இது வாரிசு அரசியல் திமுகவில் தான் வந்து அதிகம் நடக்குது. அதே சமயத்தில் ஊழல்வாதிகளும் வந்து அங்கே சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்க காத்திருக்கிறாங்களா தான் நம்ம பார்க்கணும். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும். அது போல மாதத்தின் முதல் சனிக்கிழமை வந்து CCPயில் வந்து அவர் அப்பியர் ஆகி இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 25 லட்சம் ரூபாய் பாண்டு வந்து சப்மிட் பண்ணி 2 நபர்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ஓன் பாண்டும் 25 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒரு மாதம் 2 மாதம் இந்த பெயில் ரிலாக்ஸேஷன் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக சட்டத்தில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அதை அனைத்தையும் பயன்படுத்தி அவருக்கு ரிலாக்ஸேஷன் வாங்கி கொடுப்பதெல்லாம் அவங்க அட்வொகேட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அவர் கையெழுத்து போடுறதெல்லாம் சம்பவங்கள்லாம் இருக்காது. ஒரு மாதம் அவர் தொடர்ந்து கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் மத்திய பாஜக அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழி வாங்குவதற்காக அமலாக்கத்துறை, மத்திய குற்றப்பிரிவு, வருமானத்துறையை வந்து பயன்படுத்துகிறதா?
இல்லை, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஒரு வழக்கில் வந்து குற்ற வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த குற்ற வழக்கின் தன்மையை பொறுத்து தான் அமலாக்கத்துறை உள்ள வரணுமா, தேவைப்பட்டால் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணுமா இல்லை என்ஐஏ விசாரிக்கணுமாங்கிறத அடிப்படையில் வந்து அது பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட செந்தில் பாலாஜியின் வழக்கு வந்து லஞ்சம் வாங்கப்பட்டது உண்மை என்று முகாந்திரம் இருக்கிறது, உண்மை என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதை விசாரணை அடிப்படையில் அது உண்மை என்று நிரூபிக்கப்படுகிற பட்சத்தில் தான் வந்து இந்த பணம் பரிமாற்றம் எவ்வாறு நடந்ததுங்கிற அடிப்படையில் தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு வந்து இதை டைரக்ட் பண்ணப்படுது. அதன் அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஸோ இந்த குற்றத்தை பார்த்தீங்கன்னா அதாவது சிசிபி விசாரிச்சுட்டாங்கன்னா அதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வராதுங்கிறது கிடையாது. ஸோ அது வேறு வழக்கு, இது வேறு வழக்கு. ஒரே வழக்காக இருந்தாலும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வேறு, ஸோ இடியோட இன்வெஸ்டிகேஷன் வேறு. ஸோ அவங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி பண்ணலை, காலதாமதம் பண்ணுறாங்கிறதுக்காக இடி வந்து ஸ்லோவாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இடி ஸ்லோவாக பண்ணுறாங்கிறதுக்காக சிசிபி தங்கள் இன்வெஸ்டிகேஷனை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருக்காங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட விசாரணை வளையம் வேறு, இவங்களோட விசாரணை வளையம் வேறு. ஸோ இந்த குறிப்பிட்ட வழக்கில் வந்து அதிகப்படியாக பணம் வந்து இவர் அக்கௌண்ட்டில் இருந்தது. இது வந்து முறையாக சம்பாதிக்கப்பட்ட பணம் இல்லை. இந்த பணம் எங்கே இருந்து வந்தது, எங்கே சென்றது என்பதை விசாரிப்பதற்காக தான் அமலாக்கத்துறைக்கு இந்த வழக்கு வந்து ஒப்படைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இவரை கைது செய்கிறது. அது ஓகே சார். இன்னொரு விஷயம் வந்து இந்தியா முழுவதிலுமே வந்து மத்திய பாஜக அரசு அரசியல்வாதிகளை பழி வாங்குவது, அரசியல்வாதிகளை அடிபணிய வைப்பதற்காக இந்த மத்திய அமலாக்கத்துறை, மத்திய குற்றப்பிரிவு, அப்புறம் வந்து வருமான வரித்துறையை பயன்படுத்துகிறதா என்ற கேள்வி நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் அமலாக்கத்துறை எதற்கு, சிபிஐ எதற்கு இருக்கு, என்ஐஏ எதற்கு? நீங்க என்னனாலும் தப்பு பண்ணுவீங்க, தப்பு பண்ண நீங்க இப்படி ஒரு டாக் இருக்கு. அதாவது மத்திய பாஜக அரசு இந்த 3 அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல்வாதிகளை வந்து அடிபணிய வைக்கிறது, அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்குகிறது, பொதுமக்களின் பார்வையில், நடுநிலையாளர்களின் பார்வையில் இந்த கடந்த 10 வருடங்களில் தான் அமலாக்கத்துறை அதன் வேலையை முழுமையாக செய்வதற்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது, சிபிஐ முழுமையாக செயல்படுவதற்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது ங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சியினர் வந்து அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள், அவர்களை முழுமையாக சுதந்திரமாக செயல்பட வைக்கவில்லை. ஸோ இந்த ஆட்சி காலத்தில் தான் வந்து யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் விதத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணையை வந்து முறைப்படி நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் வந்து முழுமையான சுதந்திரத்துடன் செயல்படுகிறது தான் பார்க்கணும். ஸோ இது வந்து எப்படினாலும் பேசலாம். நம்ம ஆகாதவர்கள் வந்து அதை வந்து பிஜேபி வந்து கைப்பாவையாக வைத்துக்கொண்டு இவர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் இவர்கள் தவறு செய்தது இங்கே நிரூபிக்கப்பட்டுள்ளது. தவறு செய்ததற்கான அனைத்து முகாந்திரங்களும் உள்ளது, அதற்கான எவிடன்ஸ்லாம் இருக்குது. 202 குறிப்பிட்ட அந்த செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்தீங்கன்னா 2500 சாட்சியங்கள் உள்ளது. சார் 2500 சாட்சியங்களில் யாரோ ஒருத்தர் பணம் வாங்கியிருப்பார், ஒருத்தர் பணம் கொடுத்துருப்பார், இந்த பணத்தை பரிமாற்றம் செஞ்சுருப்பாங்க, இதில் இத்தனை பேர் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. இந்த சாட்சியங்களை வந்து பிறல் சாட்சியமாக ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காக தான் ஒவ்வொரு முறையும் இவர் பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும் போதெல்லாம் அதை டிஸ்மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது பழிவாங்கும் நடவடிக்கை நம்ம எடுத்துக்க முடியாது. எந்த வகையிலும் வந்து இவர் குற்றவாளி இல்லை என்று தப்பிவிடக்கூடாது என்பதற்காக இந்த குற்றத்தை வந்து உறுதி செய்ய வேண்டும், இந்த குற்றத்தின் அடிப்படையில் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற விதத்தில் தான் வந்து அவருக்கு பெயில் வந்து டிஸ்மிஸ் பண்ணி அவரை தொடர்ந்து விசாரணை கைதியாக வைத்திருந்தாங்க தான் பார்க்கணும். இவரை பழிவாங்கிறதுக்காகவோ இல்லை வந்து திமுக அரசை பழிவாங்குவதற்காகவோ இந்த விஷயத்தை வந்து அமலாக்கத்துறை கையாளவில்லை. அமலாக்கத்துறையை வந்து பிஜேபி வந்து ஹேண்டில் பண்ணலங்கிறதெல்லாம் வந்து நடுநிலையாளர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொதுமக்கள் இதை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்களே மீண்டும் இது போன்ற சட்டம் என்ன சொல்கிறது என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.